ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு அதை அப்படியே மீன் மேலே ஃபுல்லாக தடவி கொஞ்சம் நேரம் ஊற விட்டு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா அதுவும் கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை வாசத்தோட கம கமன்னு சும்மா சொல்லக்கூடாதுங்க. 2 வீட்டுக்கு மணக்கும். வாங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, 2-3 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். மீன் பீஸ் எடுத்து ஒன்று வச்சு நல்லா மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மசாலா வந்து ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க, அதில் தேங்காய் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போவே வந்து கம கமன்னு வாசம் அடிக்கும். அது மேலே அப்படியே அந்த மீன் பீஸ் வச்சுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சதுனால வாசம் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வாசத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக்கிறதுக்கு 2 கருவேப்பிலை கொத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது கூட வெங்காயமும் லெமனும் வச்சு சாப்பிட்டா டாப் டக்கர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.